Hello students, welcome to Janeva channel. இன்னைக்கு நம்ம Applied Operation Research அந்த சப்ஜெக்ட்ல அண்ணா யூனிவர்சிட்டி MBAல கேட்டிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தான் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். The cost of a mission is rupees 6,100 and its scrap value is rupees 100. The maintenance cost is found from experience to be. Here வந்து கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதோட கரஸ்பாண்டிங் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயருக்கு 100, செகண்ட் இயருக்கு 250, தேர்ட் இயருக்கு 400, ஃபோர்த் இயருக்கு 600, ஃபிஃப்த் இயருக்கு 900, சிக்ஸ்த் இயருக்கு 1200, செவன்த் இயருக்கு 1600, எயித் இயருக்கு 2000. At what year is the replacement due? இதுதான் வந்து கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து டேட்டா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் த மிஷின், அந்த மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க விச் இஸ் 6,100. இதை நோட் பண்ணிக்கலாம். கிவன் டேட்டாவில் சி வந்து rupees 6,100. அடுத்து வந்து ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்கிராப் வேல்யூ அப்படின்றது ஒரு ப்ராடக்டை நம்ம ஒரு மிஷின் வச்சுருக்கோம், அது வந்து கொஞ்ச நாள் கழித்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் அந்த மிஷினோட மதிப்பு என்ன இருக்கோ அதுதான் வந்து ஸ்கிராப் வேல்யூ. 6,100 ருபீஸ்க்கு வாங்கின அந்த மிஷினோட ஸ்கிராப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க விச் இஸ் எஸ்ஸோட வேல்யூ. இந்த ரெண்டு டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நமக்கு இயரு அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எந்த வருஷத்தில் அந்த மிஷினை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதான் கேள்வி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் வந்து எழுதிக்கலாம். இயர்ன்றது என் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் காலத்தில் எழுதிக்கலாம். அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் 8 வருஷம் கொடுத்துருக்காங்க. அந்த 8 வருஷத்தோட டீட்டெயிலை நம்ம எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் காலம். செகண்ட் காலத்தில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 100, 250, 400, 600, 900, 1200, 1600 அண்ட் தென் 2000. இதை செகண்ட் காலத்தில் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு காலம்ன்றது குமுலேட்டிவ் காஸ்ட்டு விச் இஸ் நத்திங் பட் இந்த செகண்ட் காலத்தில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் போட்டிருக்கோம்ல அதோட குமுலேட்டிவ் தான் வந்து தேர்டு காலமில் வரப்போகுது. ஸோ குமுலேட்டிவ் இஸ் நத்திங் பட் ஃபஸ்ட் இயரில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஃபஸ்ட் இயரில் 100 ருபீஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டாச்சு. செகண்ட் இயருக்கு வரும்போது ஃபஸ்ட் இயரோட அந்த குமுலேட்டிவ் தட் இஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 100 ப்ளஸ் செகண்ட் இயரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். 100 + 250 டோட்டலாக வந்து 350 வந்து இருக்கும். அதாவது ரெண்டாவது வருஷத்தில் குமுலேட்டிவாக மொதல் வருஷத்தில் ஒரு 100, ரெண்டாவது வருஷத்தில் ஒரு 250 செலவு பண்ணியிருப்பாங்க. அதை சேர்த்தா 350 செலவாயிருக்கும். அடுத்து தேர்ட் இயருக்கு போடும்போது இந்த 350யோட 400 தேர்ட் இயரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை ஆட் பண்ணோம் விச் இஸ் 750. சிமிலர்லி அடுத்தது 750 + 600 1350, 1350 + 900 2250, 2250 + 1200 3450, 3450 + 1600 5050, 5050 + 2000 7050 வந்து கிடைக்கும். இது வந்து தேர்ட் காலத்தை ஃபில் பண்ணக்கூடிய டேட்டா. இப்போ 3 காலம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து காலத்தில் சி மைனஸ் எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுக்கோம் விச் இஸ் 6,100 மைனஸ் எஸ்ஸோட டேட்டாவும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 100. ஸோ இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 6,100 மைனஸ் 100 போட்டிங்கன்னா 6,000 வரும். இந்த வேல்யூ வந்து எல்லா வருஷத்துக்கும் சேம் தான் விச் இஸ் 6,000. ஸோ இதே 8 இயர்ஸ்க்கும் இதை அப்படியே போட்டுருங்க. அடுத்தது 5வது காலம் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இது எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா தேர்டு காலத்தையும் ஃபோர்த்து காலத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ தேர்டு காலம்ன்றது நத்திங் பட் உங்களோட அந்த டோட்டல் குமுலேட்டிவ் காஸ்ட் அதுதான் வந்து தேர்டு காலம். ஃபோர்த்து காலம்ன்றது நத்திங் பட் சி மைனஸ் எஸ் அதை வந்து கண்டுபிடிச்சோம். சி மைனஸ் எஸ்ன்றது எல்லாத்துக்குமே சேம் தான் 6,000 தான். குமுலேட்டிவ் காஸ்ட்டு மட்டும் ஒரு வருஷத்துக்கு மாறும். இப்போ ஃபஸ்ட்டு இயருக்கு நம்ம ஆட் பண்ணும்போது குமுலேட்டிவ் காஸ்ட்டு 100 ப்ளஸ் ஃபோர்த்து காலத்தில் ஃபஸ்ட் இயரோட வேல்யூ தட் இஸ் சி மைனஸ் எஸ் வந்து 6,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,100. செகண்ட் இயருக்கு வரும்போது 350 + 6,000 6,350 வரும். தேர்ட் இயருக்கு 750 + 6,000 6,750. ஃபோர்த் இயருக்கு 1,350 + 6,000 7,350 வரும். ஃபிஃப்த் இயருக்கு 2,250 + 6,000 8,250 வரும். சிக்ஸ்த் இயருக்கு 3,450 + 6,000 9,450 வரும்.
7th இயருக்கு 5050 ப்ளஸ் 6000 11,050 வரும். அண்ட் தென் 8th இயருக்கு வரும்போது 7,050 ப்ளஸ் 6000 13,050 வந்து கிடைக்கும். இது வந்து டோட்டல் காஸ்ட். அதாவது 5வது காலம்ன்றது நத்திங் பட் 3rd காலத்தையும் 4th காலத்தையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் வந்து டோட்டல் காஸ்ட் விச் இஸ் யுவர் 5th காலம். அண்ட் தென் லாஸ்ட் காலம் ஆவரேஜ் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதோட நொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் என். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5th காலத்தை டிவைடட் பை என். என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5th காலத்தில் மொதல் வருஷத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். மொதல் வருஷத்துக்கு 6100 இருக்கும். அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. 6100 டிவைடட் பை இயர். இயர்ன்றது மொதல் காலம். அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ 1. ஃபஸ்ட் இயருக்கு 1ஆல் டிவைட் பண்ணு. 6100 டிவைடட் பை 1 வந்து 6100 அப்படியே வரும். செகண்ட் இயருக்கு போடும்போது 6350 டிவைடட் பை 2 விச் இஸ் 3175. தேர்ட் இயருக்கு 6750 டிவைடட் பை 3 விச் இஸ் 2250. ஃபோர்த் இயருக்கு 7350 டிவைடட் பை 4 விச் இஸ் 1837. ஃபிஃப்த் இயருக்கு 8250 டிவைடட் பை 5 விச் இஸ் 1650. சிக்ஸ்த் இயருக்கு 9450 டிவைடட் பை 6 விச் இஸ் 1575. செவன்த் இயருக்கு 11,050 divided by 7 which is 1578. and then 8th இயருக்கு 13,050 divided by 8 which is 1631. அப்போ நம்ம எல்லா இயருக்கும் இருக்கக்கூடிய ஆவரேஜ் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த கண்டுபிடிச்ச ஆவரேஜ் காஸ்ட்டில் எல்லா வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயருக்கு ஆவரேஜ் காஸ்ட் வந்து 6,100 rupees ஆகுது. செகண்ட் இயருக்கு அப்படியே குறையுது 3,175. தேர்ட் இயருக்கு இன்னும் குறையுது 2,250. ஃபோர்த் இயருக்கு இன்னும் குறையுது 1837. ஃபிஃப்த் இயர்லேயும் குறையுது 1650. சிக்ஸ்த் இயர்லேயும் குறையுது 1575. பட் செவன்த் இயர் வரும்போது நமக்கு அந்த ரேட் ஆனுவல் காஸ்ட் வந்து 1578 இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி எயித் இயருக்கு வரும்போது அகெயின் 1578 இருந்த ஆனுவல் காஸ்ட் வந்து 1631 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட் வந்து வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது அப்படின்னா அது ஓகே, அது வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஒன்ஸ் நமக்கு அந்த ஆனுவல் ஆவரேஜ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் இயரில் நம்ம அந்த ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அப்படியே குறைஞ்சிட்டே வருது. பட் சிக்ஸ்த் இயர்லேருந்து நமக்கு செவன்த் இயர் போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்மளோட ஆப்டிமம் ரீப்ளேஸ்மெண்ட் இயர் வந்து சிக்ஸ்த் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 6 இயர்ஸுக்கு நமக்கு ப்ரைஸ் குறைஞ்சிட்டே வருது. பட் செவன்த் இயருக்கு போகும்போது அந்த ப்ரைஸ் ஆனுவல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் ஆப்டிமம் ரீப்ளேஸ்மெண்ட் எது அப்படின்னு சொல்லணும்னா விச் இஸ் சிக்ஸ்த் இயர். அதுதான் வந்து கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் இயர். அந்த பீரியடில் நம்ம அந்த ப்ராடக்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு. தென் இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல் குட்.